கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இடத்துல சந்திரன் இப்போது இருக்கிறார். சந்திராஷ்டமம் இப்ப கிடையாது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே அவர் 2ஆம் இடத்துல இருப்பது, 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பது, 4ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சந்திரன் இருப்பது என்பது தனலாபம், பணவரவுகள் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. இது வரைக்கும் காசு பணம் எங்கிருந்து வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, இந்த தொழில் பண்ணா, இந்த வேலை செஞ்சா, அல்லது ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த ஒரு காசு பணம் போய் மாட்டிக்கிச்சு, சிக்கல்ல இருக்கு, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த வாரத்திலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய சர்வ நிச்சயமாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒன்று பார்த்தீங்கன்னா, ராசியை குருவும் சுக்கிரனும் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க. 12 ராசிகள்ல ஒரே ராசி, ஒரு ராசியைத்தான் குருவும் சுக்கிரனும் ஒரே நேரத்தில் பார்ப்பாங்க. அது இப்போது கன்னிராசிக்கு வந்திருக்கிறது. இது எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அபூர்வ நிகழ்வு. 9ஆம் பார்வையாக குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் உச்ச சுக்கிரன் ராசியை பார்க்கிறார். ஆக மனசு கொஞ்சம் தெளிவா இருக்குங்க. எதையும் சரியாக நடைமுறைப்படுத்த முடியும். எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. குடும்பம் அமைவதற்கு ஆரம்பங்கள் இளைய பருவத்தினருக்கு இருக்கும். காதல் கைகூடும். ஒரு நிலையில நட்புகள் இதுவரைக்குமே கைவிட்டு போனது எல்லாமே திரும்ப வரக்கூடிய சூழல்கள் உண்டு. பண விவகாரங்கள்ல கொஞ்சம் உஷாராகவே இருப்பீங்க. அந்த பண விவகார அமைப்புகள் எல்லாத்திலுமே இதுவரைக்கும் கடந்த காலத்துல நீங்க விட்டு போனது எல்லாமே நிச்சயமாக மறுபடியும் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். 2 மாபெரும் சுபர்கள் அங்கே ராசியை வலுத்து பார்க்கக்கூடிய இந்த தன்மை கண்ணிக்கு எல்லா சோதனைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சாதுரியமான நல்ல அமைப்புகளை சர்வ நிச்சயமாக கொடுக்குங்க. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எதிர்ப்பு விலகும், வேலையில் நிம்மதி இருக்கும், தொழிலில் சாதிக்க முடியும். எல்லா அமைப்புகளும் உங்கள் கைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அருமையான வாரம்.